Hi friends, என்னோட பேர் சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி தான். நம்ம என்ன தான் ஃப்யூச்சரை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ணி அதை தனியாக வச்சுருக்காம இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்போது நம்ம அதையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் குழந்தைங்களுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம எக்காரணத்துக்கூட்டும் எடுக்கவே மாட்டோம். நம்மளோட தேவைகளுக்கு என்ன வேணும், நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோல் ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் பியூட்டிஃபுல்லாக மாறிடும். எப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து வீடு கட்டதாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே கோல் ஓரியன்டாக செப்பரேட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் உங்களோட குழந்தைங்களுக்கு காலேஜ்க்கு படிக்கிறதுக்காகவும் இல்லை வந்து ஹையர் டிகிரிஸ் படிக்கிறதுக்காக நீங்கள் ஃபாரின் அனுப்ப போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு தனியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட்டோட பர்பஸ் வந்து அந்த ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல் ஓரியன்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதோட மெயின் குறிக்கோள் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட படிப்புக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 50,000 60,000 ரூபா வந்து சிட்டி சைடில் உங்களுக்கு வந்து செலவாயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் எல்கேஜி யூகேஜிலேருந்து அப்படின்னா போக போக ஹையர் கிளாஸ் போக போக அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட காலேஜஸ்க்கு கண்டிப்பாக வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா மினிமம் செலவாயிடுது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு சப்போஸ் அவங்க வந்து ஃபாரின் போய் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் 20 to 40 lakhs ஆகுது. இந்த வருஷம் 2025லேயே வந்து இவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஃபியூச்சரில் திங்க் பண்ணி பாருங்க, இன்னும் ஒரு 10-15 வருஷங்கள் கழிச்சு எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீஸ் எல்லாம். ஸோ அந்த டைமில் நம்மளால் அவ்வளோ அமௌண்ட்டை புரட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்குன்னு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு சர்டைன் பீரியடில் வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களோட படிப்பு செலவாக இருக்கட்டும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அவங்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற பெனிஃபிட்ஸ்க்காக தான் இப்போ இருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சுகன்யா சமர்தி. இது வந்து பெண் குழந்தைக்காகவே உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 குழந்தைக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை ஆப்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து வயசு 10 வயசுக்கு உள்ளே இருக்கும்போதே வந்து நீங்கள் இந்த ஸ்கீம் போட ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 21 வருஷம் வரைக்கும் இந்த ஸ்கீமை நீங்கள் வச்சுக்கலாம். இதோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 21 வருஷம். இன்கேஸ் இந்த உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு 18 இயர்ஸில் வேணும், அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தால் கூட நீங்கள் வந்து அமௌண்ட்டை வேணாலும் கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து வருஷத்துக்கு 8.2% வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க இப்போது கரண்ட்டாக. ஃப்யூச்சரில் போகும்போது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து மாறும். இந்த ஸ்கீமில் வந்து வருஷத்துக்கு நீங்கள் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம். மினிமம் 500லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட 80Cயில் காமிச்சிக்கலாம். அந்த 1.5 lakhs 80Cயில் காட்டுறதுனால உங்களோட இது வந்து ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அண்ட் இதில் வர ரிட்டர்ன்ஸுக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் நீங்கள் எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். செகண்ட் வந்து பிபிஎஃப். நம்ம ஊரில் வந்து பொன்மகன் ஸ்கீம் அப்படின்னு பசங்களுக்காக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து பிபிஎஃப் தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மகன் பிறந்திருந்தாங்கன்னா இந்த பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போதைக்கு 7.1% தந்துட்டாங்க. இதை வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாவோ இல்லை பேங்க் மூலியமாவோ இந்த பிபிஎஃப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். 15 வருஷம் முடிஞ்ச பிறகு மெச்சூரிட்டி ஆன பிறகு எக்ஸ்ட்ராவாக 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சிருக்கலாம். இதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இன்கேஸ் உங்களுக்கு 5 வருஷத்தில் இந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படலை, எனக்கு இன்னொரு 5 வருஷம் வச்சுருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் பல்காக அமௌண்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு 5 வருஷம் வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம். பிபிஎஃப் 80Cயில் காட்டிக்கலாம். இதனால உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இதில் வர இன்ட்ரெஸ்ட்டும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து டாக்ஸ் பே பண்ணவே தேவையில்லை. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 2 ஸ்கீமே வந்து 15 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது இந்த 2 பிளானில் நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து வருஷம் வருஷம் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறேன், என்னால் வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து என்னால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரெக்கரிங் டெபாசிட் நம்ம எல்லாருமே போடுறோம்ல, சீட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பேங்க் மூலிமா ரெக்கரிங் டெபாசிட் போடுறதா இருக்கட்டும், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு இயர்லி ஷார்ட் டேர்ம் கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ வருஷம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னா மாதம் 8,000 ரூபாலேருந்து 10,000 ரேஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்டில் ஸோ கிட்டத்தட்ட 1 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணுறத உங்களோட
குழந்தைங்களோட ஃபீஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மீதி இருக்கிறத உங்களோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து பேங்க்லேயோ வந்து நீங்கள் இந்த ஸ்கீமை ரெக்கரிங் டெபாசிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வர இன்கம்க்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வருஷத்துக்கு 6லேருந்து 7% வரைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். 4th வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட். சப்போஸ் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா இப்போ கையில் வச்சுருக்கீங்க, எனக்கு இப்போ தேவையில்லை, எனக்கு அடுத்த வருஷம் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் 6லேருந்து 8% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பேங்க்கை பொறுத்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வர இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டில் காட்டிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க் மூலியமாவோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 5th ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட்ஸ் கிஃப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். முதல்ல பார்த்த 4 இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து ஒரு லாங் டேர்முக்காக இருக்கும், இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும். இது எல்லாமே வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாகவும் இருக்கும், அதே சமயத்துக்கு ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். அண்ட் இதுவும் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சைல்டு கிஃப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 20 to 30 இயர்ஸ் வந்து நீங்கள் இப்போ இருந்தே இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் வச்சுட்டு இப்போ இருந்தே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் இயர்லி 10 to 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு 30 இயர்ஸ்க்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும். ஸோ அது வந்து உங்களோட ஃபியூச்சர், உங்களோட குழந்தையோட ஃபியூச்சருக்கு பிஸ்னஸ் பண்ணவோ இல்லை வந்து அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்காகவோ நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற மாதிரியே லாங் டேர்ம் கெயின்ஸ்க்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா ஃபண்ட் ஹவுஸ் இதுக்குன்னு செப்பரேட்டாக பிளான் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளான் சூட்டபுளாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 5 மெத்தடில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லாங் டேர்முக்கு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்னதாக சேமிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்மளால் ரெடி பண்ண முடியாட்டியும் இப்போ இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட அமௌண்ட் பல்காக அந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வந்து குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.